ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஆதாம் அண்ட் ஏவாளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ஆதாம் அண்ட் ஏவாளோடைய 2 பசங்க காயின் அண்ட் ஆபேல் அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். சில நாள் கழித்து காயின் நிலத்தில் இருக்கிற கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் இருக்கிற தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. இதை பார்த்த காயினுக்கு செம்மையாக எரிச்சல் உண்டாச்சு. அப்போது காயினை பார்த்து, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் அப்படின்னு காட் சொன்னாங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செஞ்சுட்டான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், நான் அறியேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படின்னும் கேட்குறான். அதுக்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது காயின் கர்த்தரை பார்த்து, எனக்கு இட்ட இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுவீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைஞ்சு பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்கிறான். அப்போது காயினை பார்த்து, உன்னை கொல்லுகிறவன் எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேலே ஒரு அடையாளத்தையும் போடுறாரு. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் அப்படின்ற தேசத்தில் குடியிருந்தான். காயினுக்கு ஏனோக்கு அப்படின்ற ஒரு குமாரனும் பிறந்தான். அப்பொழுது காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரையே வச்சார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிற மாரல் என்ன அப்படின்னா, நம்ம யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. ஆனால் காயின் ஆபேலை பார்த்து பொறாமப்பட்டார். ஏன் அப்படின்னா, ஆபேலோட காணிக்கையை மட்டும்தான் அங்கீகரித்தார். ஆனால் ஏன் என்னோடய காணிக்கையை அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபேலை பார்த்து பொறாமப்பட்டார். அதனால் அவர் ஒரு பெரிய தவறையே செஞ்சார். என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரனையே பொறாமையினால் கொலை செஞ்சிட்டார். அதனால் அவரை அவருடைய சந்நிதியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். அதனால் நம்மளும் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிற மாரல். இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.